வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 40 இன்ச் மேக்புக் ப்ரோ ரீசெண்டாக நம்ம வாங்கியிருந்தோம். அதை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆக்சசரிஸ், அதாவது ஒரு 6 ஆக்சசரிஸ் உங்களுக்கு எசென்ஷியலாக தேவைப்படக்கூடிய ஆக்சசரிஸை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். எல்லாமேலாம் எடுத்துகிட்டு வரல, ஒரு சிலது இங்கே டேபிளில் வைக்க முடிஞ்சது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம அதை பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கீங்க, ஒரு 14 இன்ச் மேக்புக் ப்ரோ இல்லை 16 இன்ச் மேக்புக் ப்ரோ வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம மேக் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு வாங்குற ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹப். ஸோ நான் கிடா பிராண்ட்லேருந்து ஒரு யூஎஸ்பி ஹப் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போர்ட்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு யூஎஸ்பி ஹப் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸ் கூட நம்ம அதுக்கு போட்டிருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹப் எனக்கு தேவையும் படலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேக் புக்லேயே HDMI போட்டு SD கார்டு ஸ்லாட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அது தேவைப்படலை. ஸோ வெறும் USB அண்ட் USB-C இருக்கிற மாதிரி ஒரு ஹப் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கிடா பிராண்டோட இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹப் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் Type-A போர்ட் 2 கொடுத்துருக்காங்க, Type-C போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா USB 3.2 ஸ்பீட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹை ஸ்பீட் போட்டு. அண்ட் இதோட பிரைசிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1500 அந்த ரேஞ்சில் வந்துருது. பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு USB ஹப் வாங்கணும்னா இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மேலே டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ரியல் கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. எனக்கு சீரியஸ்லி நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் எனக்கு இதில் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரப்பர் புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேபிள் எப்படி வைக்கிறீங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சீரியஸ்லி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஒரு மேக்புக் ப்ரோ சீரிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹப்பை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஹப்ல இருக்கக்கூடிய மைனஸையும் தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இந்த USB-C போர்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு உங்களுக்கு ஒரிஜினலா மேக்ல வர அளவுக்கு ஸ்பீடு உங்களுக்கு வராது ஓரளவுக்கு. பட் இது யூஸபிளா இருந்தனால நான் ப்ரிஃபர் பண்றேன். அண்ட் ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பான்சர் கேஜெட் சீல்ஸ் கொடுத்த ஒரு ஆக்சசரி என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்குக்கான ஃபுல் பாடி ப்ரொடெக்டர். இது ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நீங்க ஒட்டி வச்சுக்கலாம். ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி தாங்க, ஸ்கிராட்ச்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் ஃப்ரண்ட்ல ஒட்டி இருக்கேன், பாட்டம்லயுமே பாத்தீங்கன்னா ஒட்டி இருக்கேன். ஸ்கிராட்ச்ல இருந்து இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அட் சேம் டைம் மேட் ஃபினிஷ்ல இருக்கனால ஒரு நல்ல பிரீமியம் ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஒட்டினதுக்கு அப்புறம் என்னோட லேப்டாப் யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கேஜெட் சீல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்டர் கிடைக்குது. அட் சேம் டைம் நீங்க ஸ்கின் வேணும் அப்படின்னா மேக்குக்கு நிறைய ஸ்கின் ஆப்ஷன் உங்களுக்கு வச்சிருக்காங்க. எல்லாமே நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. உங்கள்ட்ட இது மெயினா இந்த ப்ரொடெக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துறாங்க. அதாவது சைட்லயும் வருது, பட் நான் சைட்ல ஒட்டல, அது நமக்கு தேவையும் இல்லை. அட் சேம் டைம் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால நான் அதை ஒட்டல. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே பாத்தீங்கன்னா இது ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா கொடுத்துருக்காங்க. தண்ணி போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்க வரி பண்ணிக்க வேணாம், அந்த தண்ணி உள்ள போனா உங்களுக்கு லேப்டாப் ஒன்றும் ஆகாது. ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடில் வந்து ஒட்டி இருக்கேன், வேற எங்கேயும் நான் ஒட்டலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட லேப்டாப்பை ஸ்கிராட்ச்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 2000 rupees வருது. நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பாட்டம் எடுக்கிறீங்கன்னா, ஃபுல் செட்டாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 3000 கிட்ட வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும். அண்ட் இப்போ இது நீங்க ஒட்டிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எசென்ஷியலாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் இந்த மாதிரி மூடி வைக்கும் போது கீபோர்டில் இருக்கக்கூடிய அழுக்கு போயிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்து ஒட்டிக்குது. அப்படி ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அது ஆச்சு அப்படியே வந்துருது. எனக்கு பழைய லேப்டாப்ல அந்த மாதிரி ஆச்சு. அதனால இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டிட்டேன் மேக்குக்கு. இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா சாக்கோ அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒட்டியிருந்தேன். ஸோ இந்த பிராண்டோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் சீரியஸ்லி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேமராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு தொடக்கணுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட லேப்டாப் கிளாரிட்டி இது வந்து கெடுக்கல. அது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா லோ குவாலிட்டி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட டிஸ்பிளே அந்த குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அதை குறைச்சி விட்டுரும். பட் அது மாதிரி இதில் இல்லை. அட் சேம் டைம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா திக்னஸும் கம்மி. திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களோட டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வாங்கும்போது திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நாலாவது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சசரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேப்டாப் ஸ்லீவ். ஸோ லேப்டாப் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ப்ரோ எலைட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த ஒரு ஸ்லீவை நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்லீவ் எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் மேக்புக் ப்ரோ 2020 வச்சிருந்தேன். இன்டெல் பேஸ்டு. அந்த மேக்புக்ல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா எனக்குலாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை வந்து கடிச்சு விட்டுருச்சு. அதனால ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு மாதிரி கிளிச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதனால இந்த தடவை சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு லேப்டாப் ஸ்லீவ் வாங்கி இதுக்குள்ள தான் இப்போ ஃபுல்லாக லேப்டாப் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப் ஸ்லீவ் சூஸ் பண்ணதுக்கான காரணம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு உள்ள ஒரு சாஃப்ட் டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு சாஃப்டான டச் மாதிரி இருக்கு, சாஃப்டான மெட்டீரியல். அட் சேம் டைம் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹப் இருக்குது இல்லையா, இந்த USB ஹப் நான் வாங்கினேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் அழகாக உள்ள வைக்கலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த கேபிள் உள்ள போட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்டோரேஜாக அது இருக்கும். அட் சேம் டைம் இங்கே வந்து நான் SSD எல்லாமே வச்சுக்குவேன். என்னோட எக்ஸ்டர்னல் SSD HDD எல்லாத்தையுமே நம்ம இந்த பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம், சார்ஜரும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அட் த சேம் டைம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 இன்னைக்கு தேதியில் காஸ்ட் ஆகுது. அமேசான் லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் SSD. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கோட ஸ்டோரேஜ் உங்களுக்கு 512 மேக்ஸிமம் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போகிறதா எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் SSD நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை சால்வ்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை நீங்கள் மேக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம், விண்டோஸ்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது 1 TB SSD. இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 8000 ரூபா வருது. சாம்சங்கோட T7 SSD உங்களுக்கு ரீட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 MBPS வரைக்கும் போகும். ரைட் ஸ்பீடு உங்களுக்கு 1000 MBPS வரைக்கும் போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னா இதிலே டேரக்டாக நான் எடிட் பண்ணிக்குவேன். ஸோ இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணுற தேவை எனக்கு இல்லை. ஏன்னா இதுவே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் ஒரு மேக் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக இந்த மாதிரி SSD உங்களுக்கு தேவைப்படும். T7 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து T9 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா. இதுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ் பார்த்தோம்னா ஒரு வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் மேக்கு எனக்கு தேவைப்படுச்சு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் மவுஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் மேக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு ஐக்ளவரோட கீபோர்ட் மவுஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் நம்மளுக்கு அந்த கமாண்டு ஆப்ஷன் கீஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அலுமினியம் பில்ட், நல்ல ஒரு ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற லோ குவாலிட்டி ப்ராடக்ட் மாதிரி இது இல்லை. உங்களுக்கு பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நல்ல கீபோர்டு வேணும்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் இப்போ புது மாடல் நம்மளுக்கு வந்திருக்கு, ப்ளூடூத் கண்ட்ரோலோட நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸும் கொடுப்பாங்க. மவுஸ் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. பட் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஒர்த்து. இதெல்லாம் என்னோட மேக் மினி கூட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மேக் புக் வாங்கினீங்கனால கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2600 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஆகுது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் கீபோர்ட் மவுஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே, ஒரு மேக் புக் வாங்கினீங்க, ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே உங்களுக்கு வேணும், கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஃபால்ட்டாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது ஒரு டிஸ்பிளே வேணும் அப்படின்னா OnePlus-ஓட மானிட்டருக்கு போயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்டில் கொடுத்து வைக்கணும், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அந்த மானிட்டரில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPS LCD மானிட்டர், 75 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மெயினாக நீங்கள் மேக் புக் கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தண்டர்போல்ட் போட்டு மானிட்டரில் ப்ரெசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரே கேபிளில் நீங்கள் ஸ்க்ரீனையும் மிரர் பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில், அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய மானிட்டரில் எனக்கு தெரிஞ்சு OnePlus-ல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 1080p ரெசல்யூஷன்லேயே வந்துடும். ஓரளவுக்கு கலர் அக்யூரேட்டான டிஸ்பிளேயும் கூட. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 வருது. நான் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. பட் உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பென்கியூவோட மானிட்டர் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். பென்கியூவோட EX2780Q அப்படிங்கிற மானிட்டருக்கு நீங்கள் போயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் நம்மளுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ இதுலேயே 120 Hz தான் இருக்குது லேப்டாப்லேயே. பட் உங்களுக்கு மானிட்டரில் 144 Hz இருக்கும். 144 Hz வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K ரெசல்யூஷனில் வந்துருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் அக்யூரேட்டான டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே தான். ஸோ அதனால கலர் அக்யூரேசி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து 2 வருஷமா என்னோட மேக் மினி கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் நான் ஆல்ரெடி OnePlus மானிட்டரில் சொன்ன மாதிரி USB-C போர்ட் நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்காங்க, தண்டர்போல்ட் போர்ட். ஸோ அதனால ஒரே கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜிங் பண்ணிக்க முடியும், ஸ்க்ரீன் மிரரிங்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த மானிட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மானிட்டரோட வந்துடும். ஒரு சீரியஸ்லி ஒரு ஒர்த்தான ஆப்ஷன். ஸோ ரெண்டுத்தில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போ சொன்ன மானிட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பட்ஜெட் அப்படிங்கிறது வருது. 20,000 நிறைய மானிட்டர் இருந்தாலும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக இருக்குது. உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டும் அதிகம், கலர் அக்யூரேசியும் இருக்குது, அட் த சேம் டைம் தண்டர்போல்ட் போர்ட்டும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்குது, எல்லாமே நல்லா கொடுத்துருக்கனால தான் நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஹோப் உங்களுக்கு இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே மேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லா ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேஜெட் சீல்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்கிரீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேக் புக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் மேக்கு எந்தெந்த ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொல்லாத ஆக்சசரிஸ் ஒரு சிலது இருக்குது, கேஸ் இருக்குது, அதே மாதிரி கீபோர்ட் ப்ரொடெக்டர் இருக்குது. அது மாதிரிலாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது ஏன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எல்லாமே பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கேஸ், இன்னும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.